கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான பிரதம பேராயர்களே, கிறிஸ்துவ அரசியல் தலைவர்களே, 2026ஆம் ஆண்டு யாருக்கு ஆதரவு, எந்த கட்சியுடன் கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2026ஆம் ஆண்டு தேர்தலும் ஜனநாயகமும், துன்மார்க்கனா நீதிமானா, யார் நாட்டை ஆளுவது? இது யார் பொறுப்பு? வாக்காளர்களா, தேர்தல் அதிகாரிகளா? யாராக இருந்தாலும் எல்லாத்துக்கும் முழு பொறுப்பு தேவனுடைய ஊழியக்காரன் தான் என்பதை மறந்து விடாதபடிக்கு நாம் ஒருமனப்பட்டு வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு நீதிமான்கள் நாட்டை ஆள, துன்மார்க்கர் தள்ளப்பட, ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய நாமத்தை கொண்டு வர தலைவர்களை தேர்ந்தெடுக்க, அபிஷேகம் பண்ணக்கூடிய, ஆசீர்வதிக்கக்கூடிய தகுதியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்கு பாத்திரங்களாக இருந்து நாம் ஊழியர்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய ஸ்தானாதிபதிகளாகிய நாம் தேவ பயத்தோடு, தேவ நாணத்தோடு, பரிசுத்த அபிஷேகத்தோடு நாம் ஜெபிப்போம். இந்திய அரசியல் ஆணையம் சில விதிமுறைகளை இந்திய மக்கள் மீது திணிக்கப்பட்டு சில விதமான தவறான உபதேசங்களை, தவறான கொள்கைகளை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டு உள்ளது. வேதவசனம் சொல்வது போல, அவன் தந்தங்கள் நம்மளை அறியாதது அல்லவே என்பது போல, தேவ நாமம் தரிக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீதிமான்கள் நாட்டை ஆளும்படியாக, நீதிமான்கள் நாட்டை ஆளும்படியாக, துன்மார்க்கர் மக்களை நாட்டை ஆளாதபடிக்கு, ஜனங்கள் பரிதவிக்காதபடிக்கு, எங்கள் தாய் நாட்டை பாதுகாக்க, நம் தாய் நாட்டை பாதுகாக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி, தேவனுடைய சுத்தத்தின்படி நம் நாட்டை நாம் ஆள இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிப்போம். எழுப்புதலுக்காக பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஊழியர்கள், சபைகள் ஜெபித்திருந்தாலும், பீகாரில் வரலாற்று காணாத இந்து மக்கள் 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர்கள் கிறிஸ்துவத்தை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். இதுக்கு பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஊழியர்கள் ஜெபித்திருந்தாலும் முழு பொறுப்பாக யாரும் ஏற்க முடியாத அளவுக்கு தேவன் பெரிய காரியங்களை, அற்புதங்களை செய்தார். அதுக்கு நாம் தடைகளாக இல்லாதபடிக்கு, பரலோகத்தை பூட்டு போடாதபடிக்கு நாம் தேவசந்தில் இருந்து உண்மையை ஒத்தமாய் ஜெபிக்க பாடுபடுவோம், ஜெபிப்போம். நம் நாட்டை ஆளுவோம், கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.